ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்ச் 24, 2026. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நீங்கள் பேச்சில் மௌனத்தை, வாக் மௌனம் பெற்றபின் மனோ மௌனத்தை, மனதால் மௌனத்தை அடைய வேண்டும். மனம் என்பது எண்ணங்கள் மற்றும் கற்பனைகளின் தொகுப்பாகும். இந்த எண்ணங்கள் படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும். எண்ணங்கள் குறையும் போது முடுக்கப்படாத கடிகாரம் போல மனம் இயற்கையாகவே கட்டுக்குள் வரும். மனதின் செயல்பாடு குறையும் போது ஆத்ம சக்தி, மெய்யுணர்வு தானாகவே வெளிப்படுகிறது. இதன் விளைவாக புத்தி புலன்களை விட அதிக செயல்திறன் கொண்டதாக ஆகிவிடுகிறது. பேச்சு மற்றும் மனதின் கட்டுப்பாட்டை பெற்றவுடன் மகா மௌனம், மிக உயர்ந்த மௌனம் என்ற நிலையை எளிதாக அடைய முடிகிறது. மாணவர்கள் முதல் 2 நிலைகளின் கட்டுப்பாட்டின் மூலம் 3வது நிலையை எட்ட பாடுபட வேண்டும். நான் உங்களுக்கு குறைவாக பேசுங்கள், அதிகமாக படியுங்கள் என்று அடிக்கடி கூறுவதுண்டு. படிப்பது என்றால் என்ன? படிப்பது அல்லது கல்வி என்பது ஒருவர் தன்னை தெய்வீகமாக ஆக்கிக் கொள்ளும் முறையாகும். இதற்கு கல்வியுடன் நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. தெய்வீக அருளுரை, பிப்ரவரி 3, 1994. மௌனம் என்பது அனைத்து புலன்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை அடைந்து ஒருவரின் மெய்யுணர்வில் எப்போதும் நிலை கொண்டிருப்பதாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.